சரி சரி, கிளம்பலாமா? நேரமாச்சு. இருங்க, இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறதுக்குள்ள கிளம்பலான்னு சொன்னா எப்படிங்க? என்ன ஆரம்பிக்கணும் இப்போ? தன்னோட பழியை மறந்து அவ உன்னை காப்பாத்திருக்கான்னா இதுக்கு பின்னாடி பலமான காரணம் இருந்தே ஆகணும். நீ உயிரோட இருந்தா அவளுக்கு நாகமணி கிடைக்கும்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அண்ணா, அவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட். ருத்ரா, நல்லத்தனமா சொன்னா புரியாதா உனக்கு? இந்த பாரு, உயர் நண்பனா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி என்னால எங்கேயும் வர முடியாத, நான் வரமாட்டேன். புரியுதா? ஊருக்கு போன உடனே அந்த மொத்த குடும்பத்தையும் அழிக்கிற வேலைய உடனடியா ஆரம்பிக்கணும். சந்தோஷங்கிறது இவன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மறந்து போன விஷயமா இருக்கணும். கூடிய சீக்கிரம் எல்லாரையும் கொண்டுடுவேன். போயிடு அர்ஜுன், தூரமா போயிடு. அமிர்தாவை விட்டுட்டு தூரமா போயிடு. எங்க போறீங்க நீங்க? 5 நிமிஷம் வந்துடுறேன். அர்ஜுன், என்னுடைய வேலை முடிகிற வரைக்கும் நீ இதே நிலைமையில தான் இருக்கணும். நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்டாகணும். எந்த காரணம் கொண்டும் என் வேலை முடிகிற வரைக்கும் நீ இங்க வரக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே தான் இருக்கணும். என்ன பண்றீங்க? கையெடுங்க. அவ்வளவு சுலபத்துல நான் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா அமிர்தா? என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. கைய விடு. பாத்துரலாம். அது எப்படி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு நானும் பாத்துறேன். என் கைய விடுறா. கைய விடுன்னு சொன்னேன். கைய விடு. கைய விட போறியா இல்லையா? இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டல்ல?
கொத்தரியா? கொத்து, நல்லா கொத்து. இந்தா கையில கொத்து, கொத்து. கொத்து, கொத்து அமிர்தா, இன்னொரு முறை கொத்து. என்னாச்சு அமிர்தா? இப்ப திருப்தியா இருக்கா? என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? டேய், நீ யாரு? யாருன்னு சொல்லு. யாரா நீ? யாருன்னு கேட்டேன், சொல்லு. நான் யாருன்னு இன்னும் தெரியலையா அமிர்தா? கானிஷ்கா, பாவி, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியா? கடைசியில கண்டுபிடிச்சிட்டியே அமிர்தா. ஆமா, நான் தான் கானிஷ்கா. உன்னை பயமுறுத்துற கெட்ட கனவா இருக்கிற கானிஷ்கா. உன்னை விட 100 மடங்கு பலசாலியா இருக்கிற கானிஷ்கா. உன்னை வழி வாங்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கிற கானிஷ்கா. இனி உன்னுடைய ஆட்டம் செல்லாது. அந்த குடும்பத்துல உள்ளவங்க கண்ணுல மண்ணை தூவின மாதிரி இந்த கானிஷ்கன் கண்ணுல மண்ணை தூவிட்டு உன்னால ஓட முடியாது. முடிஞ்சது. உன் கடைசி நிமிஷங்களை இப்பவே என்ன ஆரம்பிச்சிரு அமிர்தா. ஜெய் தக்ஷகா. அவ்வளவு சுலபத்துல நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன்டா. பாத்துக்கிட்டே இரு. என்னப்பா, யார் நீ? என்ன இது? இந்த பையனோட கண்ணை பார்க்கும்போது யாரோ இவனை வசியம் பண்ண மாதிரி இருக்கே. யார் தம்பி நீ? இங்க எதுக்கு வந்த? இது காடு, துஷ்ட சக்திகள் அலைஞ்சுகிட்டு இருக்கிற இடம். பார்த்தா சின்ன பையனா இருக்க. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்குப்பா. என் கூட வாப்பா,
பரமாத்மாவோட பாதத்துல சரணடைஞ்சா எந்த தீய சக்திகளும் உன்னை அண்டாது. நீ இப்போ உன்னை பிடிச்சிருக்கிற தீய சக்தியில இருந்து வெளியில வரணும். வாப்பா என் கூட வாப்பா. வாப்பா உள்ள வாப்பா. தெய்வத்தோட சன்னதிக்கு வந்துட்ட. வலது காலை வச்சு உள்ள வாப்பா. உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி போயிடும். என்னது? எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்கே வந்தேன்? சொல்லுங்க அர்ச்சகரே, நான் எப்படி இங்க வந்தேன்? நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. உன்னை யாரோ வசியம் பண்ணி வச்சிருந்தாங்க. நீ காட்டுக்குள்ள தனியா நின்றுட்டு இருந்த. நான் தான்ப்பா உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா அமிர்தா எங்க? அமிர்தா எங்க இருக்காங்க? சொல்லுங்க, எங்க இருக்காங்க? அமிர்தாவா? என் கண்ணுல பட்டது நீ மட்டும்தான்ப்பா. இல்ல, அமிர்தா ஏதோ ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு என் மனசுல பலமா படுது. அதே இடத்துக்கு போய் நான் உங்களை திருப்பி கூட்டிட்டு வரணும். நான் போயிட்டு வரேன் அர்ச்சகரே. எங்க அமிர்தா? கானிஷ்கா, தேவையில்லாம என் வழியில குறுக்கிடாத. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இதை எடுத்து விட்டு போயிடு. நீதான் என் வழியில குறுக்க வர. நானா? சொல்லு, நாகமணி எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். சொல்லு, நாகமணி எங்க இருக்கு? நீ எதுக்கு தேவையில்லாம அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் நாகமணிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நீ எதை பத்தி பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல. போய், நீ ஒரு பெரிய மாயாவி. உனக்கு ஏதோ ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்ற வரைக்கும் என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடையாது. சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன்டா. என்ன பண்ணுவ? என்ன ஏன் மிரட்டுறியா? பாத்துக்கிட்டே இரு. என்னோட சக்திகள் என்னன்னு காட்டுறேன். அமிர்தா, அவ்வளவு சுலபத்துல என்ன தோக்கடிக்கலான்னு கணக்கு போட்டுட்டியா? இந்த முறை யுத்தத்துக்கு தயாராதான் வந்திருக்கேன். நீ என்கிட்ட உண்மையை சொல்லிதான் தீரணும். உனக்கு வேற வழியே கிடையாது. சொல்லு. டேய், என்ன பகிச்சுக்கிட்டீனா தேவையில்லாம நீதான் வருத்தப்பட வேண்டியிருக்கும். என்ன அமிர்தா, உன்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் இவ்வளவுதானா? உன்கிட்ட இருக்கிற ஆயுதங்களும் அஸ்திரங்களும் முடிஞ்சு போச்சா? என்ன அதிர்ச்சியா பாக்குற? இனி உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஜெய் தக்ஷகா!
அர்ஜுன், உன்னை நான் மறந்தே போயிட்டேன். உனக்கும் நான் ஒரு வழி பண்ணியாகணுமே. அமிர்தா எங்க தான் போனாங்க? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. வா அர்ஜுன், வா. காருக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ராகேஷ், ராகேஷ், என்னாச்சு அர்ஜுன்? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? அமிர்தாவை எங்கேயுமே காணும். கார்ல இல்லையா அவங்க? அவங்க எங்க போனாங்க? அமிர்தாவா? அமிர்தா கார்ல எப்படி இருப்பாங்க அர்ஜுன்? அப்படின்னா அப்படின்னா நீயும் அமிர்தாவும் ஒன்னதானே போனீங்க. இப்ப நீ தனியா வந்திருக்க. அமிர்தா உன் கூட தானே இருக்கணும். இல்லங்க ராகேஷ், நான் எங்கேயோ போனேன். ஆனா எங்க போனேன், எப்படி திரும்பி வந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அமிர்தா என் கூட இல்ல. அவங்களை இங்கதான் விட்டு போயிருந்தேன். நீ எதையோ மறந்து போறேன்னு நினைக்கிறேன். அப்பவே நீ இங்க ஏதோ சக்தியுள்ள கோவில் ஒண்ணு இருக்கு, அங்க இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வரணும்னு போன மாதிரி இருந்துச்சு. இல்ல 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 இல்ல, நான் அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி கோவிலுக்கு போயிருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தானே போயிருப்போம். அப்படி போயிருந்தா அமிர்தா என் கூட தானே இருந்திருக்கணும். நான் உங்களை விட்டுட்டு அந்த மாதிரி தனியா போவேனா? இல்ல ராகேஷ், இங்க என்னமோ நடக்குது. அமிர்தா ஆபத்துல இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியாம ஏதோ நடக்குதுங்க. ப்ளீஸ் வாங்க, அமிர்தாவை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆமா அர்ஜுன், எனக்கும் இங்க வந்ததுல இருந்து என்னமோ என் கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடமே சரியில்லை போல இருக்கு. வா தேடலாம். வாங்க போலாம். அர்ஜுன், ஒரு வேலை பண்ணலாமா? நாம 2 பேரும் ஒரே இடத்துல தேடுறது சரியா வராது. நீ இந்த பக்கமா போய் தேடு, நான் அப்படி போய் தேடுறேன். அதுவும் சரிதான். நான் இந்த பக்கம் தேடுறேன். தேடு, நல்லா தேடு அர்ஜுன், தேடு. பாவம், உன்னுடைய செல்ல பொண்டாட்டிய நான் தான் சிறப்பிடிச்சு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாதே. ஜெய் தக்ஷகா. அமிர்தா, அமிர்தா, எங்க இருக்கீங்க? அமிர்தா, 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 அமிர்தா.